ஃப்ளிக்கபிலிட்டி எப்படி இருக்குன்றது இப்போ நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Hello guys, we are here at the Royal Enfield showroom. We are test எடுக்க வந்திருக்கோம். Just we hop on to the motorcycle. ஓகே சிக்னலுங்க. இப்போ வந்து எப்படி வாக் யூ டவுன் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் தான், எல்லா ஹிமாலயன் மாதிரி தான். இதில் வந்து ட்ரிப்பர் கண்ட்ரோல் இல்லை. இது வந்து கொஞ்சம் லாஸ்ட் வருஷோட மாடல் போல். ஸோ அதனால தான் இப்படி. இட்ஸ் வெரி நைஸ். நோட்டை பார்த்தீங்களா? செம்ம பேசிங்க, செம்ம பேசியான நோட்டுங்க, செம்ம பேசியான நோட்டு. யூட்டர்ன் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. பட் நான் டால் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த வெயிட் வந்து பெருசாக தெரியல. அது மேனேஜ் எப்படி பார்த்தீங்களா? என்னால் ஒரு 110 வரைக்கும் தான் புஷ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னு தெரில, மேபி டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னாலையா என்னன்னு தெரில, வண்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸும் இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம் வந்து அது அப்ஹில். ஸோ அந்த 5 கியர் வந்து பத்தலையோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. 110 வரைக்கும் தான் ஏறிச்சு. ஏன்னு தெரில, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, வண்டி கடுப்பாக இருக்குது. எனக்கு ராயல் என்ஃபீல்டில் பிடிச்ச ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அந்த டார்க்கு தாங்க. ராயல் என்ஃபீல்ட்னாலே எப்போயும் அந்த டார்க்கியான மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து த்ராட்டில் கொடுத்தோன்னே எப்படி புல் பண்ணிச்சுன்னு. அதுதான் ஆரியோட ஸ்பெஷாலிட்டி. பவர் கம்மி தான், பட் டார்க் வேறு லெவல். இதில் வீல் பேஸ் லாங்கர் அப்படின்றனால கொஞ்சம் வைடாக தான் போயிட்டு இருக்குது. பட் இது நல்ல விஷயம் தான், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் புல் பண்ணுறோம், பார்க்கலாம். நல்லா பவர் இருக்குது. ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது பவரு. சிட்டிஸ்க்கு இது நல்லாயிருக்கும், ஆஃப் ரோடிங்க்கும் நல்லாயிருக்கும். ஹைவேக்கு மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுமோன்னு ஒரு சின்ன ஃபீல் எனக்கு. சரி, இப்போ கொஞ்சம் புல் பண்ணி பார்க்கலாம். இதோட ஃப்ளிக்கபிலிட்டி எப்படி இருக்குன்றது இப்போ நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, அந்த புல்லை வேறு லெவல் பா. அந்த பவர்ன்றதை சொல்கிறத விட டார்க்குன்னு சொல்லலாம். அந்த புல் டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வேறு லெவல் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா வண்டி ஹெவியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்களா எப்படி டக்குன்னு ஃப்ளிக் பண்ண முடியுதுன்னு. செம்ம ஈஸியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே, செம்ம ஈஸியாக ஃப்ளிக் பண்ண முடியுது. வெயிட் வந்து ஸ்டார்டிங் இந்த எடுக்கும் போது மட்டும் தான் வெயிட் வந்து ஃபீல் ஆச்சே தவிர, மற்றபடி வந்து வண்டியில் வெயிட் சுத்தமாக இல்லை. ரோல் ஆகும்போது சுத்தமாக வெயிட் ஃபீல் ஆகலை, பழகிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் மைனஸ் பாயிண்ட்டாக ஃபீல் பண்ணது அந்த 6வது கியர் மட்டும்தான். ஏன்னா வண்டியில் வந்து அந்த லேக் ஆஃப் பவர் வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். 6வது கியர் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டாப் அண்டில் ரிஃபைண்டாக இருந்திருக்குமோ, அந்த வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருந்திருக்குமோன்னு ஒரு தாட்டு. இன்னும் கொஞ்சம் டாப் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும்.
ஸோ திஸ் இஸ் தி ஹிமாலயன் BS6 மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த எல்இடி எரிஞ்சுட்டே இருக்கும், எல்இடியில் சாரி குண்டு பல்பு ஹாலோஜன் எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த வண்டியோட ஒரு இது. அண்ட் இது வந்து ஒரு ஏடிவிங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து எக்ஸ்பல்ஸ் மாதிரி வந்து மொத்த செட்டப்பும் வந்து நவராது, ஜஸ்ட் ஹேண்டில் பம்ப் மட்டும் தான் ஆகும். ஹெட்லைட் அப்படியே தான் ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஸ்டேஷ்னரி தான். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து நீங்கள் மற்ற 400cc மாதிரி வந்து ஒரு ஹை ரவிங் மோட்டார் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைம்லி கியர் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க, வைப்ரேஷன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 50 கியர் 100 அப்படின்ற மாதிரிலாம் போகலாம், பட் அது மாதிரிலாம் அப்படி தராது வண்டி. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர், உங்களுக்கு ட்ரிப்பு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர், டைமு, உங்களுக்கு ஸ்பீடோ, டாக்கோ, உங்களுக்கு ஒரு ஃபியூல் மீட்டர், உங்களுக்கு ஒரு இது பேட்டரியோட இது சிம்பிள் நியூட்ரல் இது இண்டிகேட்டர்ஸ் இங்கே காட்டிடும். அப்புறம் காம்பஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பீம், ஹை பீம், பாஸு, இண்டிகேட்டர், ஹார்ன், இது வந்து ஒரு கில் ஸ்விட்ச். உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிக்கிறது ஹசார்டு. இது வந்து உங்களுக்கு வந்து லைட் இல்லை, இது வந்து ஹசார்டுங்க. லைட் ஸ்விட்ச் வந்து ஹசார்டாக இது பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஹசார்டு வந்து உங்களுக்கு லிங்க் ஆகுது ஆல்ரெடி. ஸோ இதுதான் வந்து அந்த ஹசார்டு. அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm இதில். அண்ட் சீட்ஸ் வந்து நல்லா குஷனியாக தான் இருக்குது, ரொம்ப மோசமாக போகணும், நல்லா குஷனியாக தான் இருக்குது. உட்காரலாம். என்ன உங்களுக்கு ஏடிவி ஸ்டாண்ட்ஸ்ன்றனால அப்படியே தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸு. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு 17 லிட்டர் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், 17 18 தெரியல கன்ஃபார்மாக. பட் ஸ்டாண்ட்ஸ் நல்லா செம அப்ரைட்டாக இருக்குங்க. பட் என்ன ஒரே விஷயம் வந்து ரொம்ப வந்து வைப்ரேட் ஆகுது. ஹை ரவிங் மோட்டரில் நம்ம வந்து ஆர்என்சி மாதிரி லாங் கியர் ரேஷியோ மாதிரி ட்ரை பண்ணோம்னா அதெல்லாம் வராது. ஸோ பின்னாடி சீட்டும் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுள். உங்களுக்கு இருங்க, ஃபுட்பெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரப்பர் வந்து உங்களுக்கு கழட்ட முடியும். இந்த ரப்பர் வந்து கழட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணலாம். அண்டு பின்னாடியுமே வந்து உங்களுக்கு அப்படி தான் ஹசார்டு எரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துடும், உங்களுக்கு இந்த ஷேரல் ஸ்டே வந்து அப்படியே வந்துடும், பின்னாடி டாப் ராக் ஸ்டே வந்துடும். இது மட்கார்டு சூப்பராக மட்கார்டுங்க, எல்லாமே பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஹிமாலயன் நல்லாயிருக்கு, நல்ல வண்டி ஆக்சுவலி. உங்களுக்கு டூரிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.6 lakhs பட்ஜெட் வச்சுருந்தீங்கன்னா அவன் பைக்குங்க. நோட் கேட்டிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு பென்ஸ்போல் சைனிங் ஆஃப். பாய்.